ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு லேசியான நாள் எனக்கு. இப்போ கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் லன்ச்சு செய்யவே இல்லை. எல்லாம் போட்டதுபடியே வச்சுருக்கேன். இந்த பக்கம் சாதம் மட்டும் வேக வச்சுருக்கேன். பாத்திரம்லாம் இன்னும் நான் கழுவவே இல்லை. அது காலையில் செஞ்ச இட்லி பாத்திரம் இன்னும் கழுவ கூட இல்லை. துணி அப்படி தண்ணியில் போட்டுட்டு இட்லி பாத்திரத்தை அடுப்பு மேலேயே வச்சுருக்கேன். இட்லி சாப்பிட நல்லா தான் இருக்குது. இட்லி ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பாத்திரம் கழுவுறது தான் பெரிய வேலையாக இருக்குது. வாட்டர்மெலன் ஒரு 11 மணிக்கிட்ட சாப்பிட்டுட்டு மிச்சம் அப்படியே இருக்குது. அப்புறம் நான் எடுத்து வச்ச காய்கறி, வாங்கிட்டு வந்த தக்காளி எல்லாம் அப்படியே இருக்குது. கடலை கூட காலையில் வேக வச்சது தான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருக்குது. எல்லாம் சாப்பிட்டதுனால பசியே இல்லை, லேசியாக இருந்ததுனால நான் விட்டுட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். தக்காளி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி மத்தியானத்துக்குன்னு செய்கிறதுக்காக வச்சுருந்த காய் தான் இது. அவரைக்காவும் சுரைக்காயும் வச்சுருந்தேன். ஆனால் அது அப்படியே இருக்குது. காலையில் எடுத்து வச்சபடி அப்படியே இருக்குது. இப்போ லேசியாக இருக்கிறதுனால இப்போ இது செய்கிறதுக்கு மூடு இல்லை. அதனால் இந்த அவரைக்காயும் சுரைக்காயும் திருப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகுது. எல்லாம் தண்ணியில் போட்டு கழுவி தான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனாலும் செய்கிறதுக்கு மூடு இல்லை. இப்போது நல்ல காரமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னதான் இருந்தாலும் காய்கறி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி அவரைக்காய் சுரைக்காயெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் கிளட்டர் ஃப்ரீயாக ஆக்கணும் கிச்சனை. அதனால் வாட்டர்மெலனை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் நமக்கு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சனில் நமக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கிறப்போ சமையலை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நமக்கு மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா சமைக்கவும் செய்யணும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணுன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் முதல்ல கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். பழத்தை கட் பண்ணிவிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த கட்டர் நான் உங்ககிட்ட அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். கன்னியாகுமரி மார்க்கெட் அவங்கக்கிட்ட வாங்கினதா. அவங்க சொன்னாங்க கழுவுனா அந்த ரெட் கலர் போயிரும்னாங்க. ஆனால் எனக்கு போகவே இல்லை. அதே மாதிரி கட் பண்ணுறப்போ அந்த மாதிரி எந்த சாயமும் எனக்கு வரலை. அது மாதிரி ரொம்ப கெடுதலான கெமிக்கல் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அது பெயிண்ட்டு தான் போல். பார்த்தா அப்படி தான் தெரியுது. இப்போது அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்து கையோட டஸ்ட்பினில் போட்டுடலாம். நமக்கு குப்பை இல்லாமல் இருந்துட்டாலே நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். இந்த பக்கம் பாத்திரம் எல்லாம் நேற்று கழுவுன பாத்திரம் தான் நான் அப்படியே வச்சுருக்கேன். என்னை எடுத்து கூட வைக்கலை. இதெல்லாம் நம்ம வச்சுருக்கிற குட்டி குட்டி செடிங்க. இதை தனியாக உங்களுக்கு தனியாக ஒரு லாக் போடுறேன். இது பிரயோஜனமான செடிங்களாக தான் நான் வச்சுருக்கேன். கரிசலாங்கண்ணி அதில் 2 டைப், அதுக்கப்புறம் மிளகா, கத்திரிக்காய் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ நான் மத்தியானத்துக்கு நான் லன்ச் செய்கிறதுக்கு தயிர் இருக்குது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக சேனக்கிழங்கு கொஞ்சம் வாங்கி 1 வாரம் ஆயிடுச்சு. இதை இப்போ தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இந்த தண்ணியில் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுட்டு கிழங்கு பழசு ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு சின்ன துண்டு புளி போட்டுட்டா நமக்கு நாக்கு நமைச்சல் எடுக்காது. இப்போ இது ஒரு அரை வேக்காடு வேகட்டும். இப்போது டைனிங் டேபிள் ஏரியா பக்கம் போகலாம். அதுவும் போட்டபடியே இருக்குது. நேற்று வாங்கிட்டு வந்த வெங்காயம் அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அன்பாக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நேற்று. அதோட பாக்ஸ் கூட அப்படியே இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ரிட்டன் ஏதாவது போடணுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் அந்த பாக்ஸை நான் டிஸ்போஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஆன்லைனில் வாங்கின கொஞ்சம் ஏர் ஃப்ரையருக்கு வைக்கிறதுக்காக வாங்கியிருந்த அந்த பேப்பர் அப்புறம் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேப்ஸ் இருந்தது, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தக்காளி, அது பழைய தக்காளி, அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வெங்காயம் ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை எப்படி நம்ம ரொம்ப நாளைக்கு கெடாமல் வச்சுக்கணும்னு சொன்னால் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ரெட்டையாக ஒட்டிகிட்ருக்கும் பார்த்திங்களா, அதை பூரா நம்ம உடச்சி மேலே இருக்கிற காஞ்சி போன சருகெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி பெரிய வெங்காயத்தை பூரா தனியாக பிரித்து எடுத்துடணும்.
இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வெங்காயம் வந்து நமக்கு அழுகவே அழுகாது, நிறைய வந்து வேஸ்ட் ஆகாது நமக்கு. அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பிரித்து போட்டுட்டு நிறைய வெங்காயம் இருந்தால் கீழே நியூஸ் பேப்பர் விரித்து நல்லா உணர விட்டுடணும். உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம்னா அது வந்து 1 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும், ரொம்ப நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி சின்ன சின்ன வெங்காயத்தையும் முதல்ல நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அரை வேக்காடு கிட்ட வெந்துருச்சு. இப்போ அதை தனியாக தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி லேசி டேங்கிறதுனால நான் எதையுமே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் அதுலேயே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிட்டேன். இது கூட நான் வந்து கறி மசாலா பொடி மாதிரி ஒன்று பண்ணி வைப்பேன் வீட்டிலையே. அந்த தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு காரமாக வேணும்னு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது கூட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டையும் தோலோடு தட்டி இந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட எண்ணெய் வந்து ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஊற வைக்கணும்னு தேவையில்லை, அப்படியே நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு அதை அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்ட்டான சேனைக்கிழங்கு ரெடி ஆகிரும் கொஞ்சம் நேரத்தில். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் போட்டு மூடி வச்சுட்டு வேறு வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அதே மாதிரி நல்லா ஒரு சில இடத்துல மொறுமொறுன்னு இருக்குது. இது இன்னமும் நமக்கு மொறுமொறு வேணும்னா கொஞ்சம் அரிசி மாவு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பாத்திரத்தில் சாதம் போட்டுக்கிட்டேன். எனக்கு தண்ணியாக வச்சு சாப்பிடணும் போல் இருக்குங்கிறதுனால அதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்ல கெட்டியான தயிர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து கரைச்சி நம்ம சூடான இந்த சேனைக்கிழங்கு கூட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய டே இந்த மாதிரி தான் போச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.